நாளைக்கு குருமா செய்வாங்க. ஒரு நாளைக்கு வெறும் தக்காளி மாத்திரம் போட்டு கடைஞ்சு வைப்பாங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். இப்ப நாங்கலாம் அது கடைஞ்ச புள்ளைங்களுக்கு பிடிக்கிறதே இல்ல. தக்காளி போட்டு கடைஞ்சா. வெறும் தக்காளி தான். கருவேப்பிந்தழை, கொத்தமல்லி தழை, வெங்காயம், பச்சை மிளகா, 2 வரமிளகா கிள்ளி போட்டு தாளிச்சு தக்காளிய, அப்படியே நல்லா வணக்கி விட்டு, ஆ பருப்பமத்துல போட்டு ஒரு கடைஞ்சிருவோம். கடைஞ்சிட்டோம்னா, அது நல்ல நைஸாவும் இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். புதினா சட்னி அடிக்கடி செய்வாங்க. நல்ல கடலப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, அ இதெல்லாம் தேங்காய், பச்சை மிளகா, அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்குவாங்க. வர கொத்தமல்லி போட்டு வறுத்து, எல்லாம் புதினா சட்னி. அது ஒரு டேஸ்ட்டே வேறம்மா. இப்போ சாப்பிடுறதுங்கிறது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இப்ப அது என்னதான் அதுக்குள்ளேயே சாமானமெல்லாம் போட்டு செஞ்சாலும், அதனுடைய டேஸ்ட்டே வர்றதில்ல. அப்பல்லாம் ஒரு கட்டு கொத்து